மெகாலி பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ப்ளீனோமெகாலி வந்து ஸ்ப்ளீன் இஸ் நார்மலாக தான் இருக்கும், நாட் பால்பபிளாக இருக்கும். இஃப் பால்பபிளாக இருந்தால் என்லார்ஜ் இஃப் பால்பபிள் இட் இஸ் என்லார்ஜ் சிம்டம்ஸ் ஆஃப் தி ஸ்ப்ளீனோமெகாலி. அதுக்கப்புறம் ஆஃப் தி அப்டாமன் டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் த பெயின் இஸ் டீட்டெயில் வந்து 3rd சாப்டரில் பார்க்கலாம் போல். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டென்டல் ப்ராக்டிஸில் வந்து நம்ம வந்து கேஸ்ட்ரிக் ஆசிடு ரிஃப்ளெக்ஸ் வந்து நல்லாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபவுல் டேஸ்ட் டிஸ்கிரேஜ் இருக்கும். இன்க்ரீஸிங் இன் தி டென்டல் சென்சிட்டிவிட்டி வந்து அதுக்கப்புறம் டென்டல் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். டென்டல் எரோஷன் அண்டு பல்பைட்டிஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீட்டட் தி செமி சுப்பைன் பொசிஷனில் செமி சுப்பைன் பொசிஷனில் வந்து படுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் கொடுப்பாங்க, அன்டாசிட் கொடுப்பாங்க. பிஃபோர் தி ப்ரொசீஜருக்கு முன்னாடி அன்டாசிட் கொடுப்பாங்க. ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து பெப்டிக் அல்சர் வந்து பார்க்கலாம். இது ரேராக தான் இருக்கும். பெப்டிக் அல்சர் இஸ் ரேர். அதுக்கப்புறம் ரீகர்ஜிடேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட் இருக்கும். லீட்ஸ் டு தி டென்டல் வந்து எரோஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பேலட்டல் அதுக்கப்புறம் ஆஸ்பெக்டில் வந்து மேக்ஸிலரி டீத்தில் வந்து பார்க்க முடியும். என்எஸ்ஐடி அண்ட் ஆஸ்பிரின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் அவாய்ட் பண்ணணும். இல்லை பேராசிட்டமால் கேன் பி சேஃப்லி யூஸ் பண்ணுவாங்க. அன்டாசிட் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் தி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிடும். தென் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து என்னென்னா இந்த 2 hour பிஃபோர் தி அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அன்டாசிடுக்கு இன்ஜெக்ஷன் ஆஃப் அன்டாசிட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் ஆஃப் த சிரோசிஸ் வந்து இன்வெஸ்டிகேட்டட் வந்து ஹிமோஸ்டாட்டிக் டிஃபெக்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொயாக்ளோபதி த்ரோம்போசைட்டோபினியா இருக்குது பிஃபோர் தி டென்டல் ப்ரொசீஜரு. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் இருக்கும். பிடி இருக்குது, ஏபிடிடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் டைம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளேட்லெட் கவுண்ட் இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இருக்குது, பிளேட்லெட் இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கடு அதுக்கப்புறம் வந்து ஹெமோஸ்டாட்டிக் டிஃபெக்ட் இருக்குது. இந்த பேஷண்ட் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸாக இருந்தால் ப்ளீடிங் வந்து டெண்டன்சி இஸ் டியூ டு தி அதுக்கப்புறம் வந்து விட்டமின் கே டிஃபிஷியன்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் விட்டமின் கே இஸ் ஓடர் இந்த ப்ளீடிங் டெண்டன்சி இருக்கும். நியோனேட்டில் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் இஸ் டெவலப்டு டு தி க்ரீன் டீத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் செடேட்டிவ் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து டான்ஸ்காலன்ஸில் வந்து டு அவாய்ட் தி சிரோசிஸ். ஸோ சிரோசிஸ் அண்டு ப்ரெசிபிடேட்டட் அதுக்கப்புறம் என்செஃபலோபதியாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் வந்து அதுக்கப்புறம் லிவரில் தான் இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் வர சான்ஸ் இருக்கும். யூனிவர்சல் ப்ரிகாஷன் வந்து என்னென்னா இந்த ப்ரொசீஜர் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த ப்ரொசீஜரில் வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் பிளட்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஆக்சிடென்டல் நீட் ப்ரீக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும். இம்யூனோக்ளோபுலின் அதெல்லாம் வேக்சினேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆஃப்டர் தி எக்ஸ்போஷருக்கு அப்புறம் வேக்சினேஷன் பண்ணிடணும். வேக்சினேஷன் பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆல் டென்டிஸ்ட் ஷுட் பி வேக்சினேட்டட் டு தி ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். இந்த இன்வெஷன் ஆஃப் தி டென்டல் அண்ட் ஓரல் சர்ஜரி ப்ரொசீஜர் இட் will risk of the அதுக்கப்புறம் எஸ்பிபி பேஷண்ட் அதுக்கப்புறம் சிரோசிஸ் அண்ட் அசைட்டிஸ் பேஷண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆன்டிபயோட்டிக் அதுக்கப்புறம் ப்ரொஃபைலாக்சிஸ் அமோக்சிசிலின் பஸ் அதுக்கப்புறம் மெட்ரானிடாசோல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க.